புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணி மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். உலகத்தை எல்லாரும் குடித்தான் வாழணும், சண்டை போட்டு வாழக்கூடாது. சண்டை போட்டா வாழ்வாங்க, அதை எடுத்துக்காட்டா நாம இருக்கும். எந்த ஜாதி எந்த மதம் எந்த சென்றாலும் ஒன்றாக இருக்க வேண்டும். வறுமை பசியை தீர்த்தார், ஏழ்மைக்கும் கல்வியை கொடுத்தார், தன்னிகர் இல்லா தலைவர் அவரே அவரே பெருந்தலைவர். போற்றிய கர்ணன் அட அவனையும் மிஞ்சிய தர்மத்தின் தலைவன். கலைமகளானாய் பிறந்தால் நம் காமராஜராய் கண்முன் தெரிவாள். வளர்வின் காரணம் அறிவார், முக்காலமும் அவரே அறிவார். வாழ்க்கை மொத்தமாய் அர்ப்பணம், அது பாரத நாட்டுக்கு சமர்ப்பணம். ஏறிய 9 ஆண்டும் நடந்தது மனித ஆட்சி அல்ல, ஆண்டவன் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். நதிகள் மீது அணைகள் கட்ட பசுமை எங்கும் பரவி நின்றது. தொழில் புரட்சியும் வெற்றி கண்டது, நாடே அன்று சொர்க்கமானது. நாளை நோக்கி நடை போடுவோம் பெருந்தலைவரின் பாதையிலே. புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. விருதுநகர் சீமையிலே பிறந்தாரே காமராஜர். தாய் நாட்டை காத்திடவே துணிவு கொண்டே தம்மை காணிக்கையாய் தந்தவராம். இமயம் முதல் குமரி வரை இணையத்தையிட காமராஜர். இமயம் முதல் குமரி வரை இணையத்தையிட காமராஜர். ஏழைகளின் துயரங்களை நாட்டை விட்டு துரத்திடவே பாடுபடும் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். வாழ்கவே வாழ்க என்னாலுமே கர்ம வீரர் காமராஜர். வாழ்கவே வாழ்க என்னாலுமே. சிவகாமி குமாரசாமி என்றெடுத்த செல்வமகன். சிவகாமி குமாரசாமி என்றெடுத்த செல்வமகன். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலே குருதுபட்டியின் கிராமத்திலே பிறந்தாரே ஏழை பங்காளன்தான். குருதுபட்டியின் கிராமத்திலே பிறந்தாரே ஏழை பங்காளன்தான். நமது
காமராஜர் அவர்கள் 6வது வகுப்பு வரை படித்துக் கொண்டிருந்த பொழுது தந்தை குமாரசாமி அவர்கள் காலமானார். அதன் பிறகு தாயாரிடம் வளர்ந்த காமராஜர் காந்திஜியின் சுதந்திர முழக்கத்தை கேட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து உழைக்க முன்வந்தார். இதை கண்ட சிவகாமி அம்மையார் நாட்டிற்கு சேவை செய்ய வந்த மகனை கண்டு சிவகாமி அம்மையார் பயந்து விட்டார். உடனே கல்யாணம் செய்து வைக்க செய்தார். கல்யாணம் செய்வது என்றால் இறந்தே நான் போவேன் என்று பிடிவாதம் செய்தே மறுத்துவிட்டார். அம்மாவும் தான் கல்யாண எண்ணம் தன்னை எதிர்த்துவிட்டார். மகனை தேசத்தின் விடுதலைக்கு அர்ப்பணித்தார். இவ்விதமாக அன்னையின் அன்புப்படியிலிருந்து விடுபட்ட காமராஜர் உப்பு சத்தியாகிரகத்திலும் வைக்கியம் சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டார். அப்போது அண்ணல் காந்தி, ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், நேரு, நேதாஜி போன்ற வெறும் தலைவர்களோடும் அண்ணல் காந்தி, ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், நேரு, நேதாஜி போன்ற வெறும் தலைவர்களோடும் தொண்டராகி சேவை செய்து சத்தியமூர்த்தி, தொண்டராகி சேவை செய்து சத்தியமூர்த்தி அருமை சீடராகி காங்கிரசின் தலைவருமானார். அருமை சீடராகி காங்கிரசின் தலைவருமானார். சிறையில் பாதி நாள், சேவையில் பாதி நாள் என்று வளர்ந்த காமராஜர் தனது தூய உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து 1936 தமிழ்நாடு காங்கிரசின் காரியதரிசியானார். 1937 தமிழ்நாடு காங்கிரசின் தலைவரானார். 1940 விருதுநகர் தொகுதியில் இருந்து போட்டியின்றி சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பதவியேற்றார். அமைச்சரான போது பல சேவைகள் பல செய்தார். அவையும் காத்து இரவும் பகலும் ஓய்வில்லாமல் உழைத்தார். எல்லா மக்களும் படித்திடவே இலவச கல்வி அளித்தார். ஏழை பிள்ளைகள் பசியை போக்க மதிய உணவு தந்தார். வயது முடிந்த முதியோர்க்கு வாழ்க்கை பணம் தந்தார். இங்கு வளர்ந்து வரும் சிறு தொழில்கள் உயர்த்திட வழி செய்தார். பஞ்சாயத்து யூனியனை கிராமம் தோறும் அமைத்தார். கைத்தொழிலை உயர்த்திடவே நன்மைகள் பல செய்தார். தேர்தல் நேரத்திலே தனது பேச்சிலே நாடு நகரமெல்லாம் ஆதரவை திரட்டியே காங்கிரஸ் சாதனையை எடுத்து சொன்னார். காங்கிரஸ் கட்சியினை வெற்றி அடைந்து செய்துவிட்டார். பிறகு தலைவராக இருப்பவர்கள் பதவியில் இல்லாமலும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தியாகம் செய்துவிட்டு மக்கள் மத்தியில் உழைக்க வந்த காமராஜரை புவனேஸ்வரில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுத்தார்கள். அதன் பிறகு ஜனநாயக சோசலிசத்தை நாட்டிலே பரப்ப வேண்டும் என்று காமராஜர் தீவிரமாக பணியாற்றி வந்த நேரத்திலே நேரு மறைந்தாரே நாடெல்லாம் உயரில் மூழ்கியதே பண்டித நேரு மறைந்தாரே. நேரு வழியை பின்தொடர்ந்து காமராஜர் உழைக்கின்றாரு. இந்தி பொது பிரதமர் ஒருவரை தேர்ந்தெடுக்கவே வழி செய்தாரு. மந்திரி சபையின் குழப்பங்களையே பக்குவமாக தீர்த்து வைத்தார். மாற்று கட்சியின் தலைவர்கள் எல்லாம் போற்றும்படியாக நடக்கின்றார். நாட்டுக்காரரும் பாராட்டும் விதத்தில் நாட்டின் உன்னத தலைவர் இவரே. நேரு வாரிசு தான் தலைவர் காமராஜர் தான் பண்டித நேரு வாரிசு தான். இப்படி தியாகத்திலே பிறந்து தியாகத்திலே வளர்ந்து தியாகமே தனது பெரும் பணியாக கருதி உழைத்து வந்த ஒப்பற்ற தலைவர் காமராஜரின் புகழ் பல்லாண்டு வாழ்க வாழ்கவே. இமய முதல் குமரி வரை காமராஜர் ஏழைகளின் துயரங்கள் நாட்டை விட்டு துரத்திடவே பாடுபடும் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர். வாழ்கவே வாழ்க என்னாலுமே, வாழ்கவே வாழ்க என்னாலுமே, வாழ்கவே வாழ்க என்னாலுமே. Na
வாழுகின்ற பாரத பொன்னாடு வாழ்க. காந்தி மகான் ஆதி பெற்ற காங்கிரசும் நீடு வாழ்க. நேருஜியின் தியாகமும் நேதாஜியின் வீரமும் என்றும் வாழ்க. நேருக்கு ஒரு தலைவன் காமராஜர் நீடு வாழ்க. அன்னை ராஜாமணியின் அருந்தவப்புதல்வன் சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்க. காமராஜர் வாழ்க. சமத்துவம் நிலைத்து வாழ்க. தலைவர் காமராஜர் வாழ்க. சமத்துவம் நிலைத்து வாழ்க. பிறந்த நாட்டுக்கு பிறந்த தலைவராம் வணங்கி ஒன்று கூறி வாழ்த்துவோம். பிறந்த நாட்டுக்கு பிறந்த தலைவராம் வணங்கி ஒன்று கூறி வாழ்த்துவோம். தலைவர் காமராஜர் வாழ்க வாழ்க. சமத்துவம் நிலைத்து வாழ்க வாழ்க. ஏழை எளியவர் ஏற்றம் காணவே சேவை செய்திடும் தியாகசீலராம். கர்மவீரராம் எங்கள் காமராஜராம். கர்மவீரராம் எங்கள் காமராஜராம். தலைவர் காமராஜர் வாழ்க வாழ்க. சமத்துவம் நிலைத்து வாழ்க வாழ்க. சிவகாமி பெற்ற செல்வமே சிவாஜி போற்றும் தெய்வமே. சிவகாமி பெற்ற செல்வமே சிவாஜி போற்றும் தெய்வமே. கண்ணுக்கு கண்ணான கல்வி இங்கு கண்ணுக்கு கண்ணான கல்வி எல்லோரும் கற்றிட செய்தவரா. இங்கு எல்லோரும் கற்றிட செய்தவரா. தலைவர் காமராஜர் வாழ்க வாழ்க. சமத்துவம் நிலைத்து வாழ்க வாழ்க. இளைய பாரதம் ஓட்டும் தீர காவியம். இணையில்லாத நடிக திலகம் வழங்கும் ஓவியம். பெருந்தலைவர் காமராஜர் பெருமை வாழ்கவே. எங்கள் தலைவர் காமராஜர் என்று வாழ்கவே. தலைவர் காமராஜர் வாழ்க வாழ்க. சமத்துவம் நிலைத்து வாழ்க வாழ்க. செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே.
ஐயா வணக்கம் ஐயா, சௌக்கியமா இருக்கீங்களா ஐயா? வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? உன் பொழப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஒரு குறையும் இல்லாம போய்கிட்டு இருக்கீங்க. என்ன விஷயமா வந்திருக்க? ஊர்ல புதுசா ஒரு சினிமா தியேட்டர் கட்டியிருக்கேன் ஐயா. உங்க கையால திறந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அறிவு இருக்கா உனக்கு? சினிமா கூட்டையை திறந்து வைக்கிறதுக்கு நான் சிஎம்மா இருக்கேன். போ கூத்தாடி யாரையாவது கூட்டிட்டு போய் திறந்து வைக்க சொல்லு. போன்னு போ. ஐயா, பாண்டி நம்ம கட்சிக்காக உண்மையா உழைக்கிற ஆளு. அடுத்த வாரம் நாம நாகர்கோயில் போறோம்ல, போற வழிதானே தியேட்டர் திறந்து வச்சிடலாமே. நம்ம யாருக்கு என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? இப்படி எல்லாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல. பிரியா நம்ம காதல் முதல் தடவையா ஒருத்தர் பார்த்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ்னு சொல்லுவாங்களே, அப்படி இல்லை. இல்ல இந்த டீனேஜ் இன்ஃபாச்சுவேஷன் சொல்லுவாங்களே,